ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டே 6 வினிகர் ஈல் ஃபீட் பண்ண போறோம் நம்மளுடைய ஃப்ரைஸுக்கு. ஸோ அந்த வினிகர் ஈல் எப்படி செய்யறது, எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமே இந்த நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளீஸ் பாருங்கள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 11 பேர்ஸ் வந்து ப்ரீட் விட்டுருந்தோம். அதில் ஒரு 3 பேர் தான் நம்ம சக்ஸஸாக ப்ரீட் ஆச்சு. பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச்னால சரியாக ப்ரீட் ஆகலை. இதில் ப்ரீட் ஆகி குட்டி ஹேட்ச் ஆனது ஒரு 3 டப்பில் நமக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் வினிகர் ஈல். ஸோ நார்மலாக வினிகர் ஈல் எப்படி செய்ய தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வினிகர் ஈலை எப்படி நம்ம ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே மேலே பாட்டில் பெருசாக வச்சு அந்த ஹூக்கில் பஞ்சு வச்சு இது பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடலுங்க. நாம் பார்க்க போகிறது இப்போ சூப்பரான மாடல், ரொம்ப ஈஸியான மாடலும் கூட, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இதுக்கான விஷயம். ஸோ இதான் நம்ம வினிகர் ஈல். பார்த்தீங்களா எப்படி ஊறுதுன்னு, சின்ன சின்ன ஈல்ஸ் தான் இருக்கும், அது நல்லா ஊறும். இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் தான் வச்சா போதும். ஆனால் இதில் ரொம்ப சேஃப்டியாக வந்து டிஷ்யூ பேப்பர் கிளியாமல் மெதுவாக அந்த வினிகர் ஈலை நம்ம மொத்தமாக ஊற்றுவோம். ஆப்பிள் சைடு வினிகர் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கல்ச்சரை மெதுவாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர்ஸ் மட்டும் எல்லாம் கீழே இறங்கிடும். அந்த ஈல்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் எப்படி உழுதுன்னு. இது நான் ஃபாஸ்ட் வச்சுருந்தாலும் கடகடன்னு உழுந்த மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக சொட்டு சொட்டாக விழுந்துச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் போட்ட வினிகர்லாம் கீழே இறங்கிருச்சு. ஈல்ஸ் மட்டும் இதில் மேலே இருந்துச்சு. உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்து, ஆனால் இதில் கிளியராக உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா மெதுவாக இதை எடுத்துகிட்டு வெறும் டிஷ்யூ பேப்பர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படியே மெதுவாக எடுத்தோம். இது ரொம்ப முக்கியமானது. அந்த டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது. கிழியாமல் நம்ம என்ன பண்ணோம், மெதுவாக அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வினிகரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்பியும் அந்த பாட்டிலே நீங்கள் ஊற்றி வச்சுட்டு புதுசாக ஒரு கப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த அந்த கப்பில் தண்ணி நினச்சி டிஷ்யூ பேப்பர் அப்படி உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வினிகர் ஈல் தனியாக செப்பரேட் ஆகி வந்துடுங்க. அதைத்தான் நாம் என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரைஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 6 வந்து ஃபீடிங் டே. இனி அடுத்த டே 7ம் நம்ம ஃபீடு தான் பண்ணுவோம். தொடர்ந்து இது ஒரு வாரத்துக்கு நம்ம வினிகர் ஈல் தான் ஃபீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல டிப்ஸுக்கும் நல்ல பேட்டா ஃபிஷ் க்ரூம் பண்ணுறக்கும் எப்படிங்கிறது நம்ம சேனலில் எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கோம், ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching and more tips. Thank you for all.